வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரா. நேற்றைக்குன்னு இல்லை, தொடர்ச்சியாக 2-3 நாட்களாகவே பல்வேறு தரப்பினர் கிறிஸ்துமஸ் விழாக்களை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள். முன்பு இருந்ததை விட கிறிஸ்துமஸ் விழா நடத்துவதில் பலரும் இப்போது புதிதாக ஆர்வம் காட்டுவது போல தெரிகிறது. சார், தாவேகா தலைவர் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்தி இருந்தார். அதை தொடர்ந்து இப்போது அந்த கட்சியைச் சேர்ந்த தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் மற்றும் கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அவங்க தான் சார், கரெக்ட். அவங்க எல்லாரும் சேர்ந்து நேற்று இன்னொரு கிறிஸ்துமஸ் விழா நடத்தி இருக்கிறாங்க. சார், இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் ஆர்வம் காட்டுவதை எப்படி பார்க்குறீங்க சார்? பியூஷ் கோயல் இன்று சொல்லியிருப்பதாக வரும் ஒரு தகவல் இருக்குல்ல, அதாவது யாரும் தவேக குறித்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர்கள் யாரும் அவதூறாக அல்லது எதிர்த்து அவர்களது கண்டித்து எதுவும் பேசிவிடாதீர்கள், அவங்க சுதந்திரமாக செயல்படட்டும். திமுகவுக்கு போகின்ற மைனாரிட்டி வாக்குகளை, சிறுபான்மை வாக்குகளை அவர்கள் சரிபாதியாக பிரிப்பதற்கு அவர்கள் சுதந்திரமாக செயல்படுவது உதவியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ரொம்ப காலமாக இதுதான் தவேகாவின் தோற்றத்துக்கான காரணம், இந்த காரணத்திற்காகத்தான் அந்த கட்சி உருவாக்கப்படுகிறது, இந்த காரணத்துக்காகத்தான் நாடாளுமன்ற தேர்தலில் பங்களிக்காமல் சட்டப்பேரவை தேர்தலில் பங்களிக்க வருகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதீதமான கற்பனை இது அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு மாறாக அவங்க பதிலுக்கு ஒரு கற்பனையாக ஒரு செய்தியை சொன்னாங்க. நீங்க தான் கற்பனையா சொல்ல முடியுமா, நாங்களும் சொல்றோம், ஆனா நீங்க சொல்றது கற்பனை, நாங்க சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பாஜகவும் திமுகவும் சேர்ந்துதான் எல்லா நாடகங்களையும் நடத்துது அப்படின்னு சொன்னாங்க. கபட வேடதாரிகள் அப்படின்னு சொன்னாங்க. நாடகத்துல பேசுகின்ற வசனத்தை போல வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது 15 நாளைக்கு ஒரு நாள் வசனம் பேசுபவர்களுக்கு இது போன்ற வேடங்களை ஏற்று நடிக்க முடியுமா, பேச முடியுமாங்கிறத பார்க்கலாம். ஆனா அன்றாடம் சிக்கல்களை எதிர்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அன்றாடம் அரசியல் பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கக்கூடியவர்கள், அதற்கு தீர்வாக நிர்வாக ரீதியான முயற்சிகளை மேற்கொள்கிறவர்கள், அதற்கு தீர்வாக நீதிமன்ற படிக்கட்டுகளில் அலைபவர்கள், இவங்க சேர்ந்து நாடகம் ஆடுகிறார்கள் அப்படின்னு சொல்வதை விட சிறுபிள்ளைத்தனமான வாதம் எதுவுமே இருக்க முடியாது. ஆனா அப்படி ஒரு வாதத்தை சில அரசியல் விமர்சகர்கள், சில மூத்த பத்திரிகையாளர்கள், சில அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாரும், முன்னாள் பத்திரிகையாளர்கள் உட்பட முன்னாள் பத்திரிகையாளர்கள். ஆனா for the first time I'm hearing that term sir, ஃபார்மர் ஜெர்னலிஸ்ட் அப்படின்றத ஃபார்மர் FARMER ஜெர்னலிஸ்ட் கேள்விப்பட்டிருக்கேன் சார். FORMER ஜெர்னலிஸ்ட் நான் முதல் முறையா கேள்விப்படுறேன். நமக்கு இதுவரை பயிற்றுவிக்கப்பட்டது ஒரு ஜெர்னலிஸ்ட் அது ஒரு ஜெர்னலிஸ்ட் அப்படின்றதுதான் நமக்கு சொல்லப்பட்டது. ஆனா இப்ப முன்னாள் ஜெர்னலிஸ்டாவும் மாறுறாங்க. ஆனா என்னன்னா, பணியில இல்லாம, அதாவது நிறுவன ரீதியான ஊடகவியலுக்குள்ள ஒரு நிறுவன ரீதியான பணிகளுக்கு இல்லாதவர்கள், சுதந்திரமாக அதுக்குள்ள வேலை செய்பவர்கள், அல்லது யூடியூப்ங்கிற ஒரு புதிய வடிவத்துக்குள்ள ஊடகங்கள் சேர்ந்திருப்பதை, அதில் பணியாற்றுபவர்களை ஊடகவியலாளர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்கள். ஆனா சரி வேண்டாம், அது இப்ப சமீபத்துல எல்லாருக்கும் தெரியும். அவங்க நடத்துற ஒரு நிறுவனம் நடத்துற யூடியூபாக இருந்தால் அது ஊடகவியல். நீங்க தனி நபர்கள் நடத்தக்கூடிய யூடியூபாக இருந்தால் அது ஊடகவியல் இல்லை, யூடியூபர். மூலதனம் எங்க குவிந்திருக்கிறதோ அதுதான் ஊடகம். மூலதனம் இல்லாத, முதலாளி இல்லாதது ஊடகம் கிடையாது. அதுதான் ப்ராப்பரா இருக்கு சார் டெஃபினிஷன். ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லிட்டீங்க. ஆனா இதுதான் அடர்த்தியானது, இதுதான் ஆழமானது. ஏன்னா முதலீடுகளுக்கு மட்டுமே தான் மதிப்பு, அதன் மீது உழைப்பு செலுத்துகிறவர்களுக்கான உழைப்பின் மீது எந்த மதிப்பும் கிடையாது. இதுதான் அடிப்படை அரசியல்னு நான் புரிந்து வைத்திருக்கிறேன். அந்த அரசியலை நீங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. சார், நம்ம பேக் டு தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர்
நேற்று பல விஷயங்களை ரொம்ப உடைச்சு பேசியிருக்கிறார் சார். ராகுல் காந்தி விஜயிடம் போன் பேசினார் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை கிளப்பி இருக்கிறார். அந்த மேடையில பல காங்கிரஸ் தலைவர்கள், குறிப்பா காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் அவர்கள் கடைசி நேரத்தில் அதை தவிர்த்து விட்டார்கள். அவர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை அப்படின்ற செய்தி கிடைத்தது. நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு அந்த மாவட்ட தலைவர் உள்ளிட்ட சில நிர்வாகிகள் மட்டும் மரியாதை நிமித்தமாக அந்த குழுவினரை சந்தித்தார்கள் அப்படின்னு செய்தி பகிரப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த மேடையிலேயே காங்கிரசினுடைய மூத்த தலைவராக அறியப்பட்ட திருச்சி வேலுச்சாமி அவர்கள், அவர் இப்ப காங்கிரஸ்ல இருக்கிறாரா அல்லது இல்லையான்னு தெரியல, நாம் இணைந்தால் பலம் கூடும் அப்படின்னு மேடையில பிரகடனம் பேசி இருக்கிறார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவர் காங்கிரஸ் வந்து குறிப்பிட்ட கட்சி என்ற தியரியே அவர் ஏற்கல ரொம்ப காலமா. இப்ப மட்டும் இல்லை, ரொம்ப காலமாகவே அவர் அந்த தியரியை ஏற்கல. காங்கிரஸ்ங்கிறது ஒரு உணர்வு. காமராஜரோட சேர்ந்து பணியாற்றிய அல்லது காமராஜர் உடன் பணியாற்றிய அல்லது அவருக்கு கீழ் பணியாற்றிய அந்த அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபர். ஈழ விடுதலை போர் நடக்கும் போதும் காங்கிரசினுடைய அதிகாரப்பூர்வமான நிலையை விடுத்து அவர் வந்து தனியாக அவருடைய சிந்தனைக்கு எது சரி என்று படுகிறதோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்து வேலை செய்து வருவார். 7 பேர் விடுதலைக்காக காங்கிரசுக்கு உள்ள இருந்தே குரல் கொடுத்தவர். அது போக ராஜீவ் படுகொலை தொடர்பான விசாரணை கமிஷன்கள் எல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக சாட்சி சொல்றதுக்கான முயற்சி அல்லது முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு அவர் பல்வேறு விஷயங்களை செய்துட்டு இருந்தார். அதாவது அடிப்படையில ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ள, ஒரு போர்க்குணம் மிகுந்த, எவ்வளவு வயதானாலும் நீங்க இன்னும் அப்படியே இருக்கீங்க படையப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அவரு. அந்த இயல்பான போர்க்குணம் சில ட்ரிகர்ஸ் வரும்போது இப்படி ஆகிறது. அதனுடைய விளைவாக அவர் பேசுறாருன்னு புரிந்து கொள்ளலாம். அந்த மாதிரி காங்கிரஸ் உணர்வோடு உருவாகி வந்தவர்கள் அல்லது இதே மாதிரி பொது உடைமை சிந்தனையோடு உருவாகி வந்தவர்கள் ஒரு சிலர் வந்து இந்த ஓவரால் பிக்சர்ல நம்ம ரோல் என்னங்கிறது புரிந்து கொள்ளாமல் இயல்பான ஒரு சூழல்ல நம்ம எப்படி இருப்போமோ, ஒரு ஜனநாயக சூழல்ல நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரியான செயல்பாட்டை கை கொண்டிருக்கிறார்கள்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதை நாம கடுமையாக அதற்கு மேல அதை பார்த்து விமர்சிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல நீங்க சொன்ன ஏற்படுத்துற விளைவு அவரு குறித்து நம்ம பேச கரெக்ட். அதைத்தான் அடுத்தாப்புல சொல்ல வந்தேன். ஆனா இன்றைய சூழல் எப்படி இருக்குதுன்னா, சாதாரணமாக ஒருவர் போய் இயல்பாக சில விஷயங்களை ஒரு நார்மலான சிச்சுவேஷன்ல, அதாவது ஜனநாயகம் நிகழ்கின்ற ஒரு சூழல்ல சாதாரணமாக ஒருவர் மீது நானும் நீங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து விமர்சனம் செய்து கொண்டிருந்தால் அது இயல்பானதாக போயிருக்கும். ஆனா நாம எப்போ ஒருவர் குற்றச்சாட்டுகளை சுமத்த தொடங்குவோம் அல்லது புகார் சொல்ல தொடங்குவோம்ங்கிறத கழுகு கண்களோட சிலர் காத்து கொண்டிருக்கும் போது நாம அதை தவிர்ப்பதுதான் நல்லதுங்கிற உணர்வு இந்திரகுமாருக்கும் ஜென்ராமுக்கும் இருக்கலாம். அது எல்லாருக்கும் வரலங்கிறத நடைமுறையில பார்க்க வேண்டியது இருக்கு. அதனுடைய விளைவுகள் மோசமாக இருக்கு. ஆனா அதே மாதிரியான விளைவுகளை புரிந்து கொண்டுதானே அழைப்பிதழ் கொடுக்கும் போது யாரெல்லாம் வராங்கிறது தெரியாது. கிறிஸ்துமஸ் விழாவுக்கான அழைப்பு அப்படின்னு நாங்க ஏற்றுக்கொண்டோம். ஆனா இப்போ நடக்கக்கூடிய சூழல் வந்து இது எங்களுடைய உடனிருப்பு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம், தவறாக பிரச்சாரம் செய்யப்படலாம். அதற்கான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு நாங்கள் தயார் இல்லை, அதனால அந்த விழாவில் பங்கேற்க மாட்டோம்னு தானே எம்பி நாகர்கோவில் எம்பி கன்னியாகுமரி எம்பி வந்து சொல்லியிருக்கிறாரு. சார் இதுல 2 பிளாங்க் இருக்கிறதா பாக்குறேன் சார். ஒன்னு வந்து ஐடியாலஜிக்கல் பேஸு, இன்னொன்று வந்து ஃபீல்டு லெவலில் எம்எல்ஏவா கண்டெஸ்ட் பண்ணி வாக்கரசியலில் இருக்கக்கூடிய 2 பிளாங்க்ஸ் இருக்குது. இதில் இந்த ஐடியாலஜிக்கல் பிளாங்க்லையும் இது வந்து ஒரு பெரிய தொய்வு. பட் இதையெல்லாம் தாண்டி கீழே வந்து கிரவுண்ட் லெவலில் இப்போ கன்னியாகுமரி பகுதியில் இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னா அது வந்து காங்கிரஸ் தொண்டர்கள், திமுக தொண்டர்கள், இந்த 2 தரப்புக்கு இடையில இப்போ விசிக தலைவர் எழுச்சி தமிழர் திரும்ப கடுமையாக விமர்சிக்கிறார். இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில ஒரு ரிஃப்ட் இது கிரியேட் பண்ணலையா?
அதாவது நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். ஆனா ஒட்டுமொத்தமான சூழலுக்குள்ள இன்னொரு ஒட்டுமொத்தமான ஒரு சூழலும் டெவலப் ஆயிட்டு இருக்குது இல்ல. அந்த டெவலப்மெண்ட்டை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறதுல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சிலருக்கு இன்னும் தெளிவான முடிவுகள் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதாவது அதிமுக இயல்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் அந்த சிக்கல் வரல. ஏன்னா திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு இருந்தது. அதிமுக இப்போ வந்து எதேச்சதிகாரத்தின் கைகளுக்குள்ள சிக்கி கிடக்குது. அதனுடைய இயல்பை விட்டுடுச்சு. வலதுசாரிகளின் குரலாக இவங்க அன்றாட பிரச்சனைகள்ல கூட வலதுசாரிகளின் குரலை பிரதிபலிக்கிறார்கள். அப்போ இயல்பாகவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் தளம் திமுக வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி மாறுகிறது. அப்படி மாறும் சூழலை அனுமதிக்க கூடாது. அதை மீண்டும் மதச்சார்பற்ற சக்திகளுக்குள்ள பிடிக்கணும்னா திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் மாதிரியான அமைப்புகள் ஒரு புதிய அணியை கட்டணும், பிஜேபியை பின்னுக்கு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை அவங்க வந்து வெளிப்படுத்துறாங்க. அதுதான் இதற்கான பின்னணியாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேரளா ஸ்டைல்ல எல்டிஎஃப் வெர்சஸ் யூடிஎஃப் மாதிரி இங்க வந்து டிஎம்கே பிளஸ் வெர்சஸ் ஐஎன்சி பிளஸ் காங்கிரஸ் பிளஸ் தேசிய சக்திகள் வர்சஸ் மாநில சக்திகள் அப்படின்னு ஒரு பிளாங்குக்குள்ள போறாங்க. அந்த தேசிய சக்திங்கிறத இதுவரைக்கும் நம்ம வந்து பிஜேபியிடம் விட்டு கொடுத்து விட்டோம். நாம ஒதுங்கி நிற்கிறதுனாலதான் அவங்க வளர்றாங்க, அதனால இதை அந்த இடத்தை விடக்கூடாதுங்கிற ஒரு உணர்வு வருது. ஆனா வருவதற்கு முன்னால தற்காப்பு முயற்சிகள்லாம் எடுக்கணுங்கிறது சரிதான். ஆனா இந்த முயற்சி வந்து எதுல போய் முடிந்து விடக்கூடாதுன்னா ஒட்டுமொத்த ஸ்பேஸையும் அவங்க கிட்ட கொடுப்பதில் போய் முடிந்து விடக்கூடாது. அந்த எச்சரிக்கை உணர்வு அவர்களுக்கு தேவை. அது வந்து ராகுல் காந்தி வர்சஸ் இல்ல, ராகுல் காந்திக்கும் முக ஸ்டாலினுக்கும் இடையில உண்டான ஈக்குவேஷன்ஸ் வந்து இது போன்ற டெவலப்மெண்ட்டை கட்டுப்படுத்தும், வளர விடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். ஓகே, எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகம் வருது சார். அதாவது காயம் வராமல் தடுக்கலாம், ஆனால் காயம் வருவதற்கு முன்னாலேயே காயக்கட்டு போடக்கூடாதுல்ல சார்? காயக்கட்டு போடக்கூடாது, அதுவே காயத்தை உண்டு பண்ணிடக்கூடாது சார். இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது இல்ல இப்படி எல்லாம் சொல்லாம ஏன் இப்படி மடத்தனமா பண்றாங்கன்னு சொல்லணும்னா அவங்கள காயப்படுத்துற மாதிரி ஆகும்ல. அதனாலதான் அப்படி சொல்லாம இப்படி எல்லாம் தேடி சொல்ல வேண்டியது இருக்குது. சொல்லலன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சார். இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு கடுமையான டோன், ஆனா அதை டோன் பண்ணி உவமைகளாக மாற்றி டிடிவி தினகரன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு 3 உவமைகளை முன்வைத்திருக்கிறார் சார். நேற்று வந்து பாஜக தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் கலந்தாலோசனை, பல்வேறு தகவல்கள் வெளியாகின. 170 இடங்கள்ல அதிமுகவும் மற்ற இடங்கள்ல கூட்டணின்னு சொன்னாங்க. 70+ பிஜேபி அப்படின்னு ஒரு ஹியூஜ் நம்பர் ஒன்று சொல்லப்பட்டது. இந்த பக்கம் மற்ற எல்லாருக்கும் 5ல இருந்து 3 அப்படின்னு சொல்லப்பட்டது. நிறைய வேரியிங் நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த நம்பர் கேமுக்குள்ளெல்லாம் போகாம இன்னைக்கு 2 முக்கியமான தரப்பு, அதுவும் திருச்சியிலிருந்து கன்னியாகுமரிக்கு இடையில ஒரு பெரிய அளவுக்கு ஏடிஎம்கேவுக்கான ஸ்பாயிலராக ஆகக்கூடிய டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும், டிடிவி வந்து நான் யார் கூட்டணின்னு நான் தானேயா சொல்லுவேன், யாரை வந்து எப்படியா சொல்ல முடியும்னு கேட்கிறாரு. ஓ பன்னீர்செல்வம் யாரு கூட கூட்டணின்னு ஒரு ஷீட்டை கொடுத்து ஒரு 100 பேர்கிட்ட கருத்து கேட்டிருக்கிறாரு. அதுல நம்பர் 1 தாவேகா, நம்பர் 2 திமுக, நம்பர் 3 ஏடிஎம்கே இணைப்பு இல்ல, பாஜக கூட்டணி இல்ல, அவருடைய ஆப்ஷனே தாவேகாவா திமுகவா அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாரு. அதுல வந்து ஒரு 5 பேர் வந்து திமுக, ஒரு 65 பேர் வந்து தாவேகா அப்படின்னு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த 2 பேருடைய நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க சார்? டிடிவி தினகரன் ரொம்ப பொயட்டிக்கா அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை, அவருடைய கோபத்தை சிரித்து கொண்டே சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார் அது நீங்க சொல்றீங்களா, நான் சொல்லட்டுமா சார்? நீங்களே சொல்லிருங்க. கேள்வி அது நீங்க தானே அந்த 3 கவிதையையும் சொன்னீங்க. அதாவது சார், இன்னும் மாடே வாங்கல, அதுக்குள்ள மத்துக்கு அலையிறானா மாடசாமி வெண்ணெய் எடுக்க அப்படின்னு ஒண்ணு. மாடே வாங்கல, அதுக்குள்ள மாட்டுல இருந்து பால் கறந்த மாதிரியும் பாலை உறவுத்தி தயிராக்கின மாதிரியும் அதுல இருந்து கடையிறதுக்கு மத்து வாங்கின மாதிரியும் மாடசாமி தெரியிறானே, இன்னும் மாடே வாங்கலையே அப்படின்னு ஒண்ணு. அதுக்கு அடுத்து அப்படி போக போக அடுத்தடுத்த லெவலுக்கு போறாரு சார்.
இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பேரனுக்கு பேரு வைக்க போனானா மடசாமி அப்படின்னாரு. அடுத்து அடியேன்னு கூப்பிட இன்னும் ஆத்துக்காரியே அமையல, அதுக்குள்ள புள்ளைக்கு பேர் வச்சுட்டு திரியறானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் கொடுத்துட்டாரு சார். ரைட்டு. ரொம்ப கடுமையான கோபத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா சிரிச்சுட்டே. சிரிச்சுக்கிட்டே. அது அவருடைய முதிர்ச்சி. ஸ்டைல். கோபமே இல்லாம கோபப்படுவது போல உணர்ச்சிகளை முகத்துல கொண்டு வந்து தேக்கிட்டு வசனம் பேசுற நபர் இல்லைல்ல அவரு. அவர் வந்து பாலிடிக்ஸ்லயே ஊருன்னு நபர் போல அவர் வந்து செயல்படுறாரு. இதுல முக்கியமானது ஏன் கோபம்னு சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னா, அவருடைய சர்வைவர்ல அவர் அரசியல் செய்வதையே அழிப்பதற்காக ஒருவர் முயற்சி செய்கிறார்னா அதை தடுக்க முடியும் அல்லது அதுல சமரசத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு இடையில வாக்குறுதி கொடுத்தவர்கள் அந்த வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் இருக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட அரசியல் களத்துல கைவிடப்பட்ட ஒரு சூழல்ல கையறு நிலையில நிற்க வேண்டியது வந்ததுன்னா எல்லாமே வந்து மாற்று ஏற்பாடுகளே அல்லது தீவிரமான செயல்பாட்டை அவரால் உருவாக்கி கொள்ள முடியும். ஆனா யாரோ ஒருவர் பிரேக் போட்டுறாங்கல்ல, பிஜேபி போன்றவர்கள் நாங்க பாத்துக்கிறோம், எங்க கூட தான் நீங்க இருக்கீங்க, எங்களோடய இருங்க, அதிமுகவோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நாம தீர்த்துக்கலாம், படிப்படியாக எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்கன்னா அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஆனால் நிறைவேற்றப்படவில்லை. மாறாக நாங்க இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அந்த வாக்குறுதியின் மேல அவங்களாலையும் உறுதியாக நிற்க முடியல. எடப்பாடி பழனிசாமியினுடைய அழுத்தங்களுக்கு அவங்க பதில் ஈல்டாக வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழல்ல கையறு நிலையில வர்ற கோபம் அது. ஓகே. அப்போ வாக்குறுதி கொடுத்தவங்க மேலேயும் கோபம் வரலாம், ஆனா அதை வெளிப்படுத்த முடியாது. அதனால நேரடியாக நம்மை அழிக்க நினைப்பவர் யாரு அப்படின்னு பார்த்து கோபத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கிறேன். அதைத்தான் வந்து இபிஎஸ் தலைமையில இருக்கிற வரைக்கும் அந்த கூட்டணிக்குள்ளேயே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுல இருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியில வர்றோம் அப்படின்னு சொல்றது அப்படி வரிசையாக எல்லா ஸ்டெப்பும் அதுலதான் வருது. அண்ணாமலை மட்டும் நடுவுல பிரேக் போடலைன்னா அப்பவே அவருடைய பாதை வெளிப்பட்டு இருக்கும். ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாளுக்காக அவர் காத்திருக்க வேண்டியது இல்லை. இப்பவே அவர் வந்து தெளிவாக அவருடைய பாதையை தீர்மானிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த என்ன ஸ்டெப் பாக்கி? ராயபுரம் டு தேனாம்பேட்டை. ராயபுரத்துல இருந்து வெளியேறினாரு, எங்கெங்கயோ போனாரு, தேனாம்பேட்டை பக்கம் வருவாரா? தேனாம்பேட்டை பக்கம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற சொல்லை அவரும் கிட்டத்தட்ட பயன்படுத்துறதுக்கு வந்துட்டாரு. இஷ்யூவே வந்து மாநில உரிமைகளும் ஒன்றிய அரசினுடைய கெடுபிடிகளும், மாநில உரிமைகளும் ஒன்றிய அரசினுடைய எதேச்சி அதிகாரமும் அப்படின்னு முதலமைச்சர் தொடர்ந்து பேச தொடங்கியதற்கு பிறகு அந்த உண்மையான அரசியலை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் சாஃப்டாகத்தான் செய்யறாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய புரியாத நடவடிக்கை அல்லது புரிந்து வேற வழி இல்லாம அவருக்கு எடுக்கிற நடவடிக்கை ஏதோ ஒன்று அவருடைய சாய்ஸ்க்கு விட்டுருவோம். அதை போய் நம்ம பேச வேண்டாம். அவர் வந்து பிஜேபியோட போறாரு, எதேச்சி அதிகாரத்துக்கு துணை போறாரு. முதலமைச்சருடைய வார்த்தைகள்ல சொன்னா ஒத்து ஊதுகிறார். அப்படி ஒத்து ஊதுவதன் மூலமாக அவருடைய அரசியலுக்கு முடிவுரையை அவரே எழுதி கொள்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சரியான ஸ்டேட்மெண்டாக அது இருக்கு. மக்களவை தேர்தலுக்கு முன்னால கொஞ்சம் தண்ணிக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருந்தவர் கொஞ்சம் தலையை தூக்கி பாக்குறதுக்கு தொடங்குற மாதிரி இருந்தது. ஆனா கடந்த காலத்துல ஏற்பட்ட சரிவு வந்து ஒரு முடிவை காட்டுச்சு. அதை சரி செய்வதற்கு பதிலாக இன்னும் சரிவுக்கு காரணமான முடிவுக்குள்ள போறாரு. அதுதான் அரசியலுக்கே முடிவுரை எழுதக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு போகுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முதலமைச்சர் சொல்லக்கூடிய நிலைமையில இருக்குது. பட் ஓபிஎஸும் கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு தான் போறாரு. இங்க 65 பேர் சொல்றாங்கிறது ஒரு பாமரத்தனமான புரிதல். அதாவது அதிமுகவோட நம்ம உடம்புல ஓடுறது அதிமுக ரத்தம். அது திமுகவை திமுகவோடு இணைந்து போவதை அது ஏற்காது. அது மக்கள் வந்து நம்மை நிராகரிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு புரிதலை மக்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறாங்க, கட்சி தொண்டர்கள் மத்தியில ஏற்படுத்தி இருக்கிறாங்க.
அது இல்ல அப்படின்னு ஒரு 6 பேர் அதை புரிந்து கொள்றாங்க. நான் குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓபிஎஸோட நெருங்கிய ஆதரவாளர், நெருக்கமான ஆதரவாளர். அவர் வந்து சன் நியூஸ்ல எல்லாம் பேசும்போது கூட, சுப்புரத்னம் கூட பேசும்போதெல்லாம் கூட அவர் சொல்றாரு, திமுகவோடு நாங்கள் இணைந்து போவோம்னா என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாரு. அதான் அந்த 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 கேள்வியினுடைய நியாயத்தை கட்சிக்குள்ள தொண்டர்கள் புரிந்து கொள்கிறார்கள். சிலர், பல தொண்டர்கள் இப்போ புரிய தொடங்கி இருக்கிறாங்க. வாக்களிக்கக்கூடிய ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்குல்ல, அந்த ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்ல அண்ணா திமுக வாக்களித்தவர்கள் இப்போ வந்து எளிதாக திமுக பக்கத்துக்கு வர்றாங்க. இதுல அந்த 5 பேர் திமுகவுக்கு போகலாம்னு சொன்னவங்க, தாவேகாவுக்கு போகலாம்னு சொன்னவங்க வந்து திமுக வேண்டாம், திமுகவோட எப்படி போறது அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிக்கிறாங்க. ஆனா மீதி இருக்கக்கூடிய அந்த 5 பேர்னாலும் அவங்க முன்வைத்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நடக்க போறது தேர்தல், நம்முடைய ஒட்டுமொத்த நீங்க முந்தின கேள்வியில சொன்ன சர்வைவல் பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல நம்ம திமுகவோட போனா தானே பலமடைய முடியும், நம்ம வந்து ஒரு இடத்துல எஸ்டாப்ளிஷ்டா நின்று பாலிடிக்ஸை பண்ண முடியும். புதிய சக்தியோட போய் நம்ம இருக்கிறதையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம என்ன ஆக போறோம் அப்படின்றத அந்த 5 பேர் கேட்டிருக்கிறாங்க. ஆமா, அது முக்கியமான கேள்விதான். அதாவது எப்படின்னா, தொடர் தோல்விகள்ல இருக்கக்கூடிய நபர் கூட பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர் தோல்விகளையே சந்திச்சுட்டு வர்ற எடப்பாடி பழனிசாமி, அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது கட்சியில இப்ப இருக்கக்கூடிய அந்த கட்சி, அவங்க கூட இவங்களை பார்த்து சொல்லக்கூடியது என்ன? உங்களுடைய செல்வாக்கு என்ன? நீங்க எங்க கூட இருக்கும்போது எம்எல்ஏவா நீங்க, இப்போ இனிமேல் நீங்க எம்எல்ஏ ஆயிருவீங்களா, எம்பி ஆயிருவீங்களா, உங்களுக்கு என்ன செல்வாக்கு அப்படின்னு கேக்குறாங்கல்ல. நீங்க வந்து மதுரையில இருந்து சென்னைக்கு போனா உங்களை வரவேற்க கூட ஆள் வராது அப்படின்னு எல்லாம் அவரை இந்த இவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேச தொடங்குறாங்க இல்ல, பேசிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ அவர்களுடைய பேச்சை அடிக்கிறதுக்கு நாம வந்து வெற்றி பெறும் கூட்டணியில இணைந்து எம்எல்ஏக்கள் ஆவது அவசியம் அப்படிங்கிற தியரியை அவங்க ஏத்துக்கிறாங்க. அது போக திராவிட இயக்கத்துக்கே அழிவு அப்படின்னு ஒரு சூழலை பிஜேபி உருவாக்குவதற்கு முயற்சி செய்யும் போது நாம இயல்பாக திராவிட இயக்கங்களின் கூட தானே நிக்கணும் அப்படிங்கிற அரசியல் ரீதியான புரிதலையும் அவங்க வெளிப்படுத்துறாங்க. எல்லாமே வந்து எல்லா காலத்துக்கும் பொதுவான தீர்வு அப்படிங்கிறது கிடையாது. திமுகவை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருந்த பலர் வந்து இப்போது திமுகவை ஆதரிக்கிறார்கள். தனி மனிதர்களாக, சிறு சிறு அமைப்புகளாக இருந்த பலர் வந்து இப்போ ஆதரிக்கிறாங்கன்னா அது வந்து ஒட்டுமொத்த அரசியல் சூழலை புரிந்து கொண்டவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் காரணம். அவங்க போய் இயல்பாக இருந்த ஒரு சூழல்ல ஆபத்துகள் இல்லாம இயல்பாக எல்லாமே ஓரளவு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் எதிர்பார்த்த விதமாக அரசியல் நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல அவங்க எப்படி நடந்து கொண்டார்களோ அதே மாதிரி இப்ப ஏன் நடக்கல, இப்ப ஏன் திடீர்னு திமுக ஆதரிக்கிறீங்க அப்படின்னு அவங்கள போய் கழுத்தை நெரிக்கிற வேலையை பலர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கே அந்த அனுபவங்கள் கூட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல வரக்கூடும், எனக்கும் வந்திருக்குது. எல்லாமே என்ன பிரச்சனைன்னா, அவர்களை ஆதரிக்கிறது ஆதாயத்திற்காக ஆதரிக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டை வச்சு ஆதரவு சக்திகள் அனைவரையும் நிர்மூலமாக்குவதற்கு, அழிப்பதற்கு ஒரு முயற்சியை பண்றாங்க. அது எடுபடாதுங்கிறது வேற. அதே மாதிரிதான் இப்போ ஓபிஎஸ் ஒரு அந்த முடிவுக்கு தான் ஓபிஎஸ்க்குள்ள ஒரு தயக்கம் இருக்கலாம். வைராக்கியத்தின் பேரால் வழியை மறிப்பது, வைராக்கியத்தின் பெயரால் வழி மறிப்பது. அப்புறம் அவருக்குள்ள இயல்பாக இருக்கிற பிஜேபிக்கு எதிராக, பிஜேபியின் அதிகாரத்திற்கு எதிராக நம்மால நிற்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்ப அவர் வந்து இயல்பாக அதற்கும் கூட ஒப்புதல் வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. நீங்க சேர்த்து விடுறேன்னு சொன்னாலும் என்ன சேர்க்க மாட்டேன்றாரு. அப்ப நான் என்ன செய்யறது? நான் எதிர் கேம்புக்கு தான் போனோம், அதை பொறுத்துங்கன்னு சொல்லி அவங்களுடைய ஒப்புதலை, தலையசைப்பை வாங்கிட்டு கூட இங்க வரலாம், வாய்ப்பு இருக்கு. அந்த நல்லெண்ண தூதர் என்ன செய்கிறார் அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். சார், இன்னைக்கு தந்தை பெரியாருடைய நினைவு நாள். 100 நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற எல்லா கிராமங்களுக்குமான அந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து மாற்றி அமைத்து சில கிராமங்களுக்கு மட்டும், அதுவும் அறுவடை இல்லாத காலங்களில் மட்டும், அதுவும் அவர்கள் சொல்லுகின்ற வேலைகளை மட்டும்
டெல்லி சொல்லுகின்ற வேலைகளை மட்டும் ஒரு கிராமம் செய்யணும் அப்படின்ற மாதிரி மாத்தினதை எதிர்த்து இன்றைக்கு சென்னையில அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் இயக்கங்கள் நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டம் பார்க்க முடிந்தது சார். எழுச்சி தமிழர் திருமா, திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள், திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் ஐயா சுபவி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள், அதுக்கப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர் வீரபாண்டியன் உள்ளிட்டவர், இன்னும் பல பேர் வந்து அதில் கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் ஆசிரியர் பேசும்போது காந்தி இறந்ததற்கு பிறகு பெரியார் எழுதிய அந்த குறிப்புகளை எல்லாம் சுட்டி காட்டினாரு. மதசார்பின்மைக்காக நின்ன காந்தியை சுட்டுட்டான். காந்தி வந்து பார்ப்பனர்களுடைய கொடுமைகளை புரிந்து கொண்டு சுயமரியாதையின் பக்கம் காந்தி திரும்புகிறார் என்று தெரிந்தவுடனேயே காந்தியை சுட்டு விட்டார்கள். இதுதான் பெரியார் நிலைப்பாடு. காந்தி நாடுன்னு இந்த நாட்டுக்கு பேர் வைக்கணும்னு சொன்ன ஒரு பெரியார், அந்த காந்தியை நீங்கள் அழித்தொழிக்கிறீர்கள் என்றால் ஏற்கனவே கொண்டுட்டீங்க, திரும்பவும் கொள்றீங்க அப்படின்ற அந்த கருத்துக்களை அவர் முன் வச்சிருந்தார். அப்படியே கட் பண்ணோம்னா அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நேற்று திமுகவும் இந்து முன்னணியும் கூட்டணி வைத்து கொண்டு மத பிரச்சனை செய்யறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இந்த ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இந்த திமுகவும் பிஜேபியும் அல்லது திமுகவும் இந்து முன்னணியும் திருப்பரங்குன்றத்துல பேசி வைத்து கொண்டு தகராறு செய்யறாங்க. அதன் மக்களை பிளவுபடுத்துவதற்கு அவங்க திட்டமிட்டு வேலை செய்யறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை இவங்க முன்வைக்கிறாங்க. அதுல எது சரி எது தப்பு அல்லது எது சரி, ஆனா அந்த சரியை செய்வதற்கு கால அவகாசம் வேண்டும், அதனால இப்போ இவர்கள் செய்வது ரைட்டு அல்லது அவர்கள் செய்வது ரைட்டு, ஏதாவது ஒண்ணு எப்படி வேண்டுமானாலும் அவங்க காரணம் சொல்லலாம். ஆனா அவங்க அரசியல் நிலைப்பாடு எடுக்க தெரியாத நபர்களாக இருக்கிறார்கள், அல்லது எடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறாங்க, அல்லது அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி கூட இல்லாத வெற்று சினிமா ரசிகர்கள் கூட்டமாக அந்த கட்சி இருக்குதுன்னா அதை மறைப்பதற்கு எதிர்த்தரப்பை குற்றம் சாட்டுறாங்க. நீங்க 2 பேரும் நடத்துறது நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நான் முதல்லயே சொன்னேன். நீதிமன்ற வளாகங்களுக்குள்ள நடக்குது அது. இன்னைக்கு உருவானதும் இல்லை அந்த பிரச்சனை. திமுகங்கிற கட்சி தோன்றுவதற்கு முன்னாலேயே அந்த பிரச்சனை இருக்கு. ஆமா சார், பிரிவி கவுன்சிலேயே போய் வழக்காடி இருக்கிறாங்க இதே வழக்குக்காக. அப்புறம் எந்த புரிதலும் இல்லாம மொட்டையா ஏதாவது மொட்டையாக ஏதாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இதையும் நம்புவாங்க அப்படின்னு மக்கள் நம்புவாங்கன்னு மக்களை பற்றியே ரொம்ப ஒரு மோசமான புரிதல்ல அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 100 நாள் வேலை திட்டத்துக்கு எதிராக நடத்தக்கூடிய போராட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து எப்படி அந்த திட்டம் உருவாச்சுங்கிற வரலாறு இப்பதானே நடந்தது. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 10 வருஷத்துல தானே இது நடந்தது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் தானே நடந்தது. அந்த அட்வைசரி கவுன்சில் ஒன்ல சோனியா காந்தி தலைமை தாங்கி நடத்தினவங்க, அருணா ராய் போன்ற செயல்பாட்டாளர்களை கொண்ட ஒரு குழு, அவங்க 2 விஷயங்களை முன் வச்சாங்க. 2 விஷயங்களும் தான் பிளாக்ஷிப் திட்டமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கு வெளியில வந்தது. 100 நாள் வேலை திட்டம், அதாவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 1, அப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2. 2 விஷயங்களும் ரொம்ப முக்கியமான திட்டமாக வந்தது. ஆனா அந்த 2 திட்டங்களையும் படிப்படியாக உயிரிழக்க செய்து வெறும் சடங்காக அதை வச்சிருந்தாங்க. இப்ப அதையும் கூட அழிக்கிறாங்க. அழிச்சிட்டு பெயரளவுல கூட அது இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க. அந்த இடத்துல நம்ம முதல்ல பேசிய அந்த கருத்தை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் ஆசிரியருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் பார்க்கிறேன். இப்பவும் காந்தி ஏதோ ஒரு காலத்துல எப்பவோ பேசிய ஒரு பேச்சை துண்டாக கத்தரிச்சிட்டு வந்து காந்தி அவருக்கு எதிரானவர், காந்தி இவருக்கு எதிரானவர் அப்படின்னு கதை பேசிட்டு இருக்கிறவங்கள இப்ப எப்படி சில காங்கிரஸ்காரர்கள் சூழல் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள்னு வருத்தப்படுறோமோ, அதே மாதிரி தான் காந்தியை பற்றி பேசுவதையும் நான் புரிந்து கொள்கிறேன். இப்ப காந்தி வந்து அவருடைய நிலைப்பாடுகள் காரணமாக அவர் சமய நல்லிணக்கம் அல்லது மத நல்லிணக்கம், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சேர்ந்து வாழ வேண்டும், இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டும்னு சமூகத்துக்கு ஒரு பண்பை வலியுறுத்திட்டு வந்தாரு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நீங்க பெரிதுபடுத்தாதீர்கள், சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள், சேர்ந்து வாழ்ந்து செழிக்க செய்வோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை அவர் வெளிப்படுத்திட்டு இருந்தார். அவர் அரசு வந்து மதச்சார்பற்ற நிலையில இருக்கணுங்கிறதுலயே ரொம்ப உறுதியாக இருந்தாரு.
மத மதத்தை பின்பற்றும் அரசாக இருக்கக்கூடாது, பெரும்பான்மைவாதமாக வெளிப்பட்டு விடக் கூடாதுங்கிறதுலயும் அவர் உறுதியாக இருந்தார். இந்த உறுதிப்பாடு தானே இன்றைக்கு மதச்சார்பற்ற இந்தியாவாக ஒன்றை நம்ம பார்க்கிறதுக்கு காரணமாக இருக்கு. அந்த கான்ட்ரிபியூஷனை விட்டுட்டு வேறு சில பிரச்சனைகள்ல அவர் சொன்னதற்காக அவரை டோட்டலா ரிஜெக்ட் பண்ற ஒரு மனநிலையை நாம வளர்க்க முடியாது. எல்லாரையும் அவரவர்கள் காலத்துல அவங்களுடைய பங்களிப்புக்காக ஏற்றுக்கொள்ளலைனாலும் பரவாயில்ல, நீங்க அவங்களை அடிக்காம இருந்தீங்கன்னா போதும். இப்போது இருக்கக்கூடிய ஆபத்துக்கு உதவும் விதமாக எந்த விமர்சனமும் இல்லாமல் செயல்பட்டீர்கள் என்றால் போதும் அப்படிங்கிற அளவுல தான் இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த வகையில தான் நான் இந்த கூட்டத்துல மட்டும் இல்ல, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் பேசுகின்ற பல கூட்டங்கள்ல இணையும் புள்ளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களோடு இணைந்து பணியாற்றுங்கள் அப்படிங்கறத அவர் வலியுறுத்திட்டே இருக்கிறாரு. அதுதான் பாசிசத்தை எதிர்க்கின்ற ஒரு முன்னணி, ஒரு ஃப்ரண்ட் அல்லது ஒரு கூட்டணி, பாசிசத்தை எதிர்க்கின்ற கூட்டணியினுடைய செயல்பாடாக அதுதான் இருக்க முடியும். ஜார்ஜ் டிமிட்ரோவ் அப்படின்னு கம்யூனிஸ்ட் அகிலத்துல, இரண்டாவது அகிலத்திலே சேர்ந்த ஜார்ஜ் டிமிட்ரோவ் ஐக்கிய முன்னணி தொடர்பாக அவர் வகுக்கக்கூடிய விஷயங்கள்ல இதைத்தான் சொல்றாரு. திருவள்ளுவர் உங்களுடைய வலிமையையும் மாற்றானுடைய வலிமையையும் அறிந்து நீங்க செயல்படுங்கள்னு சொல்லும் போதும் உங்களுடைய அணியை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள் முரண்பாடுகளை ஒதுக்கி வச்சுட்டு எதிர்த்தரப்பை வீழ்த்துவதற்கான ஒற்றுமையை கட்டுங்கிறத வலியுறுத்தும் விதமாக அவரும் பேசுறாரு. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் பொருள் வழியும் தேர்ந்து அந்த நீங்க முழுசா சொல்லிருங்க. அதான் சார், வினை வழியும் தன் வழியும் மாற்றான் பொருள் வழியும் அல்லது துணை வழியும் தேர்ந்து செயல் எல்லாவற்றையும் அனுசரி. அதுக்கடுத்து அதோட சேர்த்து பார்க்க வேண்டியது பீலிபை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். இது எல்லாமே தெளிவாக சில விஷயங்களை உணர்த்துது. அரசியலை நம்ம துண்டு துண்டா பிரிச்சு எல்லாம் பார்க்க முடியாது, ஒட்டுமொத்தமாகத்தான் பார்க்க முடியும். அந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்தை உடைக்கிறதுக்கான முயற்சிகள் தான் நடக்குது. நான் 2 விஷயங்களை சேர்த்து சொல்லிடுறேன். சொல்லுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே அதிமுகவினுடைய கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி இறுதி செய்ததும் இதே காரணத்துக்காகத்தான். ஏன்னா ஒன்றிய அரசுக்கும் மாநிலத்துக்கும் இடையில உண்டான பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் முதலமைச்சர் எல்லாரையும் அரவணைச்சிட்டு அதற்கு எதிரான போராட்டத்தை நகர்த்தும் போது அதிமுகவும் தொடர்ந்து அந்த அணிக்குள்ள சேர வேண்டியது இருந்தது. அனைத்து கட்சி கூட்டத்துல தமிழ்நாட்டின் உணர்வோட சேர்ந்து நின்றது. இப்படி எல்லாம் நடக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே தனித்து விடப்பட்டது. கூட்டணிங்கிறத சீக்கிரமா போட்ட உடனே அந்த முயற்சிகள் எல்லாவற்றுக்கும் கட்டைய போடுற வேலையை அதிமுக செய்ய தொடங்கிடுச்சு. எல்லாரையும் அந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிறதுக்கு வராம, ஓரணிக்குள்ள வராம எதிர்த்து நின்று எல்லாவற்றுக்கும் பிஜேபியினுடைய குரலை எதிரொலிக்கக்கூடிய இடத்துக்கு அது போயிடுச்சு. அதுதான் பிஜேபியினுடைய அஜெண்டா. அதை அவங்க செஞ்சுட்டாங்க. அதுக்காகத்தான் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே அவங்க ஒரு அணியை உருவாக்குனாங்க. அணியை உருவாக்கிட்டு அதிமுகவை சைலன்ஸ் பண்ணாங்க. வேறு எந்த நகர்வும் நடக்கவே இல்லையே. அப்ப இதை வேற எப்படி புரிந்து கொள்வது? இதற்காகத்தான் அவங்க செஞ்சாங்கிறது ஒரு பிரிவென்டிவ் டிடென்ஷன். ஆமா, பிரிவென்டிவ் டிஃபென்ஸ். இப்போ 2வது, அந்த மாதிரி தடைகளை மீறி ஓரணியில் தமிழ்நாடுன்னு இணையக்கூடியவர்களை பிரிப்பதற்கு என்னென்ன பொய் செய்திகளை பரப்ப முடியுமோ, அல்லது செய்திகளை திரிச்சு அற உண்மைகளோடு கூடிய செய்திகளை திரிச்சு வெளிப்படுத்த முடியுமோ அதை பிஜேபியால உருவாக்கப்பட்டவர்கள் பிஜேபியால் உருவாக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து செய்யறாங்க. அந்த முயற்சி தான் நீங்க கேட்ட கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காக போராடுவது, முயற்சி பண்ணுவது, அதுல காங்கிரஸ் எங்களோட தான் வரப்போகுது அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புவது, இது எல்லாமே இந்த மாதிரி கேட்டகரிக்குள்ள வருது. அதனால இந்த 2ஐயும் மீறி ஓரணியில் தமிழ்நாடுன்றத தனி நபர்களாகவும் வாக்காளர்களாகவும் சிறு அமைப்புகளாகவும் எல்லாரும் பரிசீலித்து செய்ய வேண்டியது திமுகவோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதுதான்.
அதுக்கப்புறம் திமுக தப்பு செஞ்சா அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிறகு திமுகவை தட்டி கேட்கிற வேலையை எல்லாரும் சுதந்திரமாக செய்து கொள்ளலாம். ஆனா இந்த தேர்தலில் திமுகவோடு சேர்ந்து நிற்பதுதான் தனி மனிதர்களுக்கும் சரியான விஷயம், சரியான அரசியல் புரிதல், சிறு அமைப்புகளுக்கும் சரியான புரிதல். ஓபிஎஸ் டிடிவி போன்ற அதிமுகவிலேயே வளர்ந்தவர்களுக்கும் அதுதான் சரியான நிலைப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கட்சி ரீதியான விசுவாசம், எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற விசுவாசம், அதுக்கப்புறம் சின்னம் ரீதியான விசுவாசம், இதெல்லாம் இன்றைய நேரத்துல தேவையில்லை. அதையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பதற்கே அந்த அதிகாரம், கட்சி அதிகாரம் உங்களுக்கு தயாராக இல்லாத போது நீங்க அதுல மலைச்சு போய் அதிலேயே சோர்ந்து கிடக்க வேண்டியது இல்லை. கோட்பாட்டு விசுவாசத்தோட அண்ணா அப்படிங்கிற பெயரும், அண்ணா பேசிய பேச்சுக்களும், அண்ணாவினுடைய கொள்கைகளையும் நீங்கள் வரித்துக் கொண்டீர்கள், உண்மையாகவே வரித்துக் கொண்டீர்கள் என்றால் அந்த விசுவாசத்தோட நீங்க இந்த தேர்தலை எதிர்கொள்ளலாம். மாநில உரிமைகள் மீது நீங்க வைத்திருக்கக்கூடியது உண்மையான அன்பாக இருந்தால், உண்மையான பாசமாக, பற்றாக இருந்தால் அதை நீங்கள் வரித்துக் கொள்ளலாம். அதற்காக நீங்க நிற்கலாம், அந்த விசுவாசத்துக்காக நீங்க நிற்கலாம். திமுகவோடு சேர்ந்து நிற்கிறது தான் உங்களுக்கு சரியானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர்களுக்கும், அவர்கள் உட்பட ஒரு கூட்டணிக்குள்ள திமுக சேர்க்கல அப்படின்னா கூட நீங்க 4 இடத்துல நீங்க நிற்க வேண்டிய இடத்துல நின்றுட்டு மீதி இடத்துல திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற குரலை நீங்கள் எழுப்ப வேண்டியதுதான் அவசியமானது ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களுக்கு. ஆனா அவங்க அதிமுக நிற்கக்கூடிய இடத்துல எல்லாம் நாங்க அதிமுகவுக்கு எதிராக வேலை செய்வோம், பிஜேபி நிற்கிற இடத்துல எல்லாம் பிஜேபி ஆதரிப்போம்னு ஒரு நிலைக்கு போய்விடக் கூடாது சிராக் பாஸ்வான் மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க என்ன செய்ய போறாங்க தெரியாது. சிராக் பாஸ்வான் மாதிரி அப்படின்னு சொன்னதுலயே இன்னும் பல விஷயங்கள் பேசலாம் அடங்கி இருக்கு சார். ஆனா இன்னொரு தருணத்தில் அதை பேசுவோம் சார். பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி இந்திரகுமார் சார். நன்றி மட்டும்தான் வரும் சார். சரி, நன்றி.